அண்மைச் செய்தி. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை மார்க்கமாக செல்லும் ரயில் சேவை சுமார் 40 நிமிடங்கள் பாதிக்கப்பட்டது. கிண்டி ரயில் நிலையம் அருகே உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி வரக்கூடிய மின்சார ரயில் சேவையானது சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அதே வேளையில் கிண்டி ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் இருந்து உயர் அழுத்த மின் கம்பியானது அருந்து கீழே விழுந்ததால் அந்த வழியாக, அதாவது தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி வரக்கூடிய மின்சார ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டதாகவும், இந்த நிலையில் இதற்கு முன்னதாக ஒவ்வொரு ரயிலும், அதாவது சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட மின்சார ரயிலானது சேவை ஒவ்வொரு ரயிலாக அடுத்தடுத்து சுமார் 10 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என வரக்கூடிய மின்சார ரயில் சேவையானது தொடர்ந்து அங்கே நிறுத்தப்பட்டது. மேலும் உயரழுத்த மின் கம்பி அழுந்து விழுந்ததை ரயில்வே ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டதை அடுத்து சற்று முன்னதாக இந்த பாதிப்பு சீரானதாக சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சேவை பாதிக்கப்பட்டதாகவும், உயரழுத்த மின் கம்பி அழுந்து விழுந்ததன் காரணமாகவே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு, இது மாலை நேரம் என்பதால் அடுத்தடுத்து வரக்கூடிய மின்சார ரயில்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தது. மேலும் இதனால் சென்னை கடற்கரைக்கு செல்லக்கூடிய மின்சார ரயில் ஆனது சேவை பாதிப்பு ஏற்பட்டு, அதே போல் அங்கிருந்து கடற்கரையிலிருந்து மற்ற ரயில்களும் சில தாமதமாக ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் சுமார் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய உயரழுத்த மின் கம்பி அறுந்து விழுந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து ரயில்வே ஊழியர்களால் இது சீர் செய்யப்பட்டு சற்று முன்னதாக இந்த சேவையானது மீண்டும் சீரானதாக தகவல் வெளியாகி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.